தமிழகத்தோட கடந்த 5 ஆண்டு கால கல்வி கணிப்புகள ஏஎஸ்இஆர் அந்த தரவுகளின் அடிப்படையில 2026 ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன பார்வை. ஸோ வளர்ச்சிய பொறுத்தவரைக்கும், வருஷம் வருஷம் கல்விக்கான பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டிருக்கு தமிழகத்த பொறுத்தவரைக்கும். அதே மாதிரி என்ரோல்மென்ட்டும் எண்ணிக்கைகள் வந்து சேர்க்கைக்கான எண்ணிக்கைகளும் அதிகரிக்குது. அதே சேம் டைம் ட்ராப் அவுட்கான எண்ணிக்கைகளும் அதிகரிக்குது. கிட்டத்தட்ட 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் 99.6% வந்து சேர்க்கை அதிகமா இருக்கு. ட்ராப் அவுட் வந்து மேஜரா வந்து அ 16 வயதுக்கு மேல தான் ட்ராப் அவுட் அதிகமா இருக்கு. அதுவும் வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் ட்ரான்சிஷன் அப்ப நடக்கிறது. அண்ட் ஸ்ட்ராங்கா சொல்லணும்னா, அதே மாதிரி நீட் வந்து அ அதுவும் வந்து ஸ்டேபிளான ஒரு குரோத் இருக்கு. நீட்ட பொறுத்தவரைக்கும். ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் ஸ்டில் அ இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவைப்படுது. அண்ட் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னா, தமிழகத்த பொறுத்தவரைக்கும் உலகத்தரத்தில சேர்க்கை சேர்க்கை அந்த என்ரோல்மென்ட் ரேட் வந்து ஹையரா இருக்கு. ஆனா, உயர்கல்வி விலைகள் ஹையர் எஜுகேஷன் போறதுக்கு முன்னாடியே அவங்க ட்ராப் அவுட் ஆயிடுறாங்கன்றது, அந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு அ விஷயம். வளர்ச்சி 2026 எப்படி இருக்குன்னா, அதுல கல்விக்கான வளர்ச்சி வந்து தொடரும். எப்படின்னா, நம்ம தரமும், தொடர்ச்சியும் வந்து முக்கியமா குடுக்கணும். குவாலிட்டி எஜுகேஷன் குடுக்கணும். அதுக்கான பாலிசிஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா ஃப்ரேம் பண்ணிட்டுருக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து ஏஎஸ்இஆர் அந்த தரவுகளின் அடிப்படைகள்ல வந்து என்னோட அனலைசிஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்டது. ஒரிஜினல் அ பட்ஜெட் வந்து அரசாங்கத்தோட ஒரிஜினல் பட்ஜெட்டுக்கும், இந்த வீடியோல இருக்க பட்ஜெட்டுக்கும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதிகாரப்பூர்வமான தரவுகளுக்கு நீங்க வந்து அஃபிஷியல் வெப்சைட்ட வந்து பார்த்துக்கோங்க. நன்றி.